இன்றைக்கி ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸ் எல்லாம் ரொம்ப பாப்புலர். இந்த உபவாச ஜெபங்கிறது ரொம்ப பாப்புலர். ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் மறைவாக செய்ய சொன்னது உபவாசம் ஒன்று தான். பட் ரொம்ப பிரபலமாக நம்ம காட்டுறதும் உபவாசம் தான். அதனால தானே உபவாச ஜெபத்துக்கு போதுமான ரிசல்ட் இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் யோசித்தீங்களா? உபவாச ஜெபம் தான் ரொம்ப மறைவில் செய்யணும்னு சொல்லி, பட் உபவாச ஜெபத்துக்கு தான் வால் போஸ்டர் ஜாஸ்தி இல்லையா? அப்படி தானே? உபவாச ஜெபம் போட்டு 4 ஸ்பீக்கர் போடுறாங்க. உபவாச ஜெபமா உபவாச பிரசங்கமா? எனக்கு அந்த கேள்வியெல்லாம் வரும். ஏன்னா அது யாரை போடுறாங்கன்னு பொறுத்து தானே கூட்டமே வரும். எங்கே இருக்க பாருங்க, பயங்கரமாக பின்வாங்கி கிடக்கிறோம், நாரி கிடக்கிறோம் கிறிஸ்தவத்தில். உபவாசம் ரொம்ப நல்லது. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். உபவாசம் பண்ணணும்னு கட்டளை கிடையாது நமக்கு புதிய ஏற்பாட்டில். உபவாசம் பண்ண எடுத்துக்காட்டுகள் உண்டு, உபதேசம் கிடையாது. We have no doctrine on fasting, but we have testimonies of fasting. So fasting is not a New Testament commandment. It is not a New Testament ordinance. எப்பவுமே வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும், வெறும் சாட்சி இருந்த போதாது, வேதம் இருக்கணும், டீச்சிங் இருக்கணும். டீச்சிங் அண்ட் டெஸ்டிமோனி. இந்த ஃபாஸ்டிங் பொறுத்தளவில் டீச்சிங் கிடையாது, டெஸ்டிமோனிஸ் இருக்குது. டீச்சிங் அன்னைக்கு அவங்க தப்பாக பண்ணதுக்கு கரெக்ஷன் இருக்குது. இந்த உபவாசம் அடிக்கடி நம்ம பேசுகிறோம், ரொம்ப அட்வர்டைஸ் பண்ணுறோம். பட் ஆண்டவர் இந்த உபவாசத்தை குறித்து பழைய ஏற்பாட்டில் அதிகமாக மக்கள் செய்த உபவாசத்தை குறித்து ஒரு முக்கியமான வேத பகுதியிலே தன்னுடைய தீர்க்கன் மூலமாக ஒரு திருத்துதல் கொடுத்திருக்கிறார். He has given a correction for fasting through that great prophet Isaiah. ஏசாயாவை நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்லுவேன். அதுக்கு ஒரு காரணம், அவருடைய எழுத்தை 66 நாம் பிரித்தோம், அது கரெக்டு. அது அவர் ஏசாயா பிரிக்கலை, நம்ம பிரித்தது தான். ஆனாலும் அதில் ஒரு அகத்தூண்டுதல் இருக்குது, இன்ஸ்பிரேஷன் இருக்குது. அதில் இந்த ஃபஸ்ட்டு 39 சாப்டர்ஸு ஓல்ட் டெஸ்டமெண்ட் ரிலேட் பண்ணோம். இந்த 40th சாப்டர்லேருந்து அது நியூ டெஸ்டமெண்ட் ரிலேட் பண்ணணும். ஏன்னா அந்த 40th சாப்டரில் கரெக்டாக ஜான் த பேப்டிஸ்ட் வருவார். அது ரொம்ப அழகாக அது அப்படியே வரும். நான் ஐசாயை பற்றி நான் ஃபுல் டீச்சிங் எடுத்தேன். அதில் இதை பார்க்கும்போது அழகாக அந்த ஃபஸ்ட்டு 39 அண்ட் தென் லாஸ்ட் 27 அழகாக அது வரும். அந்த 53rd சாப்டர் கிரைஸ்டனுடைய பேஷன் அந்த செகண்ட் ஹாஃபில் தான் வரும். இது நம்ம பிப்ளிக்கல் எக்ஸசைஸில் நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் யோசித்து படித்து பாருங்கள். பட் 58வது அத்தியாயத்தில் ஆண்டவர் ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு போதனையை நம்ம எல்லாருக்கும் முன்பாக வைக்கிறார். ஏசாயா 58வது அத்தியாயத்தில் அந்த நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்க, நீங்கள் எப்படி உங்களுடைய 3ஆம் வசனத்தில் உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் வருத்துகிறீர்கள், சாப்பிடாமல் இருக்கிறீர்கள், பசியில் வாடுகிறீர்கள், இதெல்லாம் செய்கிறீங்க 3ஆம் வசனத்தில். ஆனால் 6ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, இஸ் திஸ் த ஃபாஸ்ட் தட் ஐ ஹவ் சோசன்? நான் உங்களை பண்ண சொன்ன உபவாசம் இதா நான் தெரிந்து கொண்ட உபவாசம். தமிழில் எப்படி இருக்குன்னா, இதுவா எனக்கு உகந்த உபவாசம் இருக்குது. அதில் இங்கிலீஷில் சோசன் ஃபாஸ்ட். இஸ் இட் காட்ஸ் சோசன் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது இல்லைன்னா அப்போ எது அப்படின்னு சொல்லி 7 பாயிண்ட் குறிக்கிறார் பாருங்க. அந்த 6ஆம் வசனத்தில், டு லூஸ் த பாண்ட்ஸ் ஆஃப் விக்கட்னஸ், அக்கிரமத்தின் கட்டுக்களை அவிழ்க்கிறதும், டு அன்டு த ஹெவி பர்டன்ஸ். ஹெவி பர்டன்ஸ் என்ன போட்டிருக்கு தமிழில்? இது இந்த பாண்டட் லேபர், ஸ்லேவரி, அடிமை தனம். டு லெட் த அப்ரஸ்ட் கோ ஃப்ரீ. என்ன தமிழில் போட்டிருக்கு? நெருக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்குவது, அப்ரஷன். How many people are still living in oppression? How many tribes are still living in oppression? ரேஞ்சர் மோட்டார் சைக்கிளில் போய் ட்ரைப் மேலே மோதுறாரு. நான் அதை பார்த்துருக்குறேன். அவன் வாய் பேச போனது வாய் இல்லாத பூச்சி. அவன்
ஏன்னா ரேஞ்சர்கிட்ட அவன் முறைச்சிக்கிட்டான்னு சொன்னால் அவனை காட்டை விட்டே துரத்திடுவார். அப்ரெஸ்ட். அண்ட் தட் யூ பிரேக் எவ்ரி யோக். ஒவ்வொரு நுகத்தையும் முறிக்கிறது. 5வது, ஷேரிங் யுவர் பிரெட் வித் ஹங்கரி. பசியுள்ளவனோடு உன்னுடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொள். யுவர் பிரெட், யுவர் பிரெட், உன்னுடைய ஆகாரத்தை சாப்பிடாம இருக்கல, அது அவனுக்கு கொடு. அண்ட் பிரிங் டு த ஹவுஸ், யுவர் ஹவுஸ், த புவர் ஹூ ஆர் காஸ்ட் அவுட். துரத்துண்ட ஏழை எளிய மக்களை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு உறைவிடம் கொடு. உணவு கொடு, உடை கொடு, உறைவிடம் கொடு. when you see the naked, நிர்வாணமாக இருக்கிறவனை கண்டால், நிர்வாணம் என்றால் அரை நிர்வாணமாக இருக்கலாம், நிர்வாணமாக இருக்கவனை கண்டால் அவனை மூட தகுந்த ஆடை கொடு. இதுதான் உன்னுடைய மாம்சமானவருக்கு உன்னை மாம்சமானவனை யாரு? நான் மாம்சம், சார்ல்ஸ் மாம்சம். இந்த வெளியே வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறானே அவனும் மாம்சம்தான். இந்து கோயிலுக்கு போகிறான் அவனும் மாம்சம்தான். மாம்சம், எல்லாம் மாம்சம். மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காதே, மறைக்காதே. கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 7 இருக்கு பாருங்க. அதில் கரெக்டாக நான் பைபிளில் அதெல்லாம் 1 2 3 அப்படி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதாயா ஃபாஸ்டிங்? இதை செய். அப்பொழுது உன்னுடைய வெளிச்சம் விடியற்காலத்து வெளிச்சத்தை போல் பிரகாசிக்கும். உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரமாக வரும். இதை பண்ணாமல் ஹீலிங் ப்ரேயர் பண்ணி பண்ணி பாருங்கள். தலையில் எத்தனை நேரம் எத்தனை பேர்கிட்டையும் தலையை கொடுத்து பாருங்கள். அது தலையை ஆட்டிட்டு போவாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ஒன்றும் ஹீலிங் எல்லாம் வராது. இதை பண்ணால் தான் ஹீலிங் வரும். ஃபாஸ்டிங் ப்ரேயரை தொடர்ந்து ஹீலிங் வேணும்னா இதை செய்யணும். அப்போ உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஆங்கிலத்திலே யுவர் ஹெல்த், யுவர் ஹீலிங் ஷால் ஸ்ப்ரிங் ஃபார்த் ஸ்பீடிலி. தமிழ் நல்ல தமிழாக்கும். உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். என்ன வார்த்தை! அது மட்டுமல்ல, உன்னுடைய நீதி உனக்கு முன்னால் செல்லும். கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னால் உன்னை காக்கும். ஏன் நம்ம இதில் ஒரு செமினார் ஏன் நடத்தக்கூடாது? ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்படின்னு போடுறோம். ஏன் ஒரு ஃபாஸ்டிங் செமினார்னு ஒன்று ஏன் நடத்தக்கூடாது? இந்த ஏழையும் நல்ல விலா வாரியாக ப்ராக்டிக்கலாக விலைக்கு சொல்லி இதற்கு செயல்முறை திட்டங்களை மக்கள் முன்னால் வைத்து ப்ரப்போஸ் பண்ணி இந்த ஏழையும் பண்ணணும்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும்? ஏன் செய்யக்கூடாது? ஏன் செய்யக்கூடாது? வை நாட்? அப்பொழுது உன்னுடைய நீதியும் மற்றவர்களுக்கும்டாக வெளிச்சமாக இருக்கும். உன்னுடைய சொந்த சுக வாழ்வும் செழித்திருக்கும். ரெண்டும் நடக்கும். இதுதான் உன்னுடைய சக மனிதர், மாம்சம் இருக்குல்ல, உன்னுடைய சக மனிதருக்கு உன்னை ஒழிக்காமலும் மறைக்காமலும் இருக்கிறது. ஏன் இது ஆண்டவர் ஃபாஸ்டிங்கிறார் தெரியுமா? நம்ம ஃபாஸ்டிங்னா நம்ம பொதுவாக புரிந்தது ஒருவேளை உணவை தவிர்த்தல், சம் சாக்ரிஃபைஸ், ஒரு சின்ன தியாகம், ஒருவேளை உணவை தவிர்த்தல். அதை 3 மணிக்கு பிறகு சேர்த்து சாப்பிடுதல், அது வேற. அது ஏன் சிரிக்கிறீங்க? சேர்த்து அப்போ இதை ஏன் ஆண்டவர் ஃபாஸ்டிங் சொல்லி, அந்த ஃபாஸ்டிங்கிற வேர்டு எப்படி வந்துச்சுன்னா, ஒரு சாக்ரிஃபைஸ், ஏதோ ஒன்று நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். பட் அந்த சாக்ரிஃபைஸ் அங்கே வெளிக்காட்டப்பட வேண்டும். ஸோ நான் ஒரு சஜஷன் சொல்கிறேன். நீங்கள்லாம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துறீங்கன்னா, ஃபுல் டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துங்கன்னா, நம்பர் 1, ஒரு பிரபலமான பிரசங்கியாரை அழைக்க வேண்டாம். நம்பர் 1. என்ன சாம், சரியா? பிரபலமான பிரசங்கியாரை அழைத்து விட்டு உபவாச ஜபங்கள்லாம் சொல்லாதீங்க. அது கரெக்டே கிடையாது. அது ரொம்ப ஒரு செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன். அது பிரசங்கர் எதுக்காங்க?
அங்கே ஜெபத்தில் நடத்தக்கூடிய ஒரு ஜெப வீரன் வரணும், ஒரு மன்றாட்டு வீரன் வரணும். மன்றாட்டு வீரர்கள் சிலரை அடையாளம் கண்டுபிடித்து அவன் பிரபலமாகாமல் ஒரு மூலையில் கிடப்பான். அப்படிப்பட்ட புலம்பல் தீர்க்கதரிசிகளை கொண்டு வாங்க. Bring Jeremiahs for such meetings. கண்ணீர் விடு, நதியளவு கண்ணீர் விடுவான் அவன் தான். ஜெரமியாஸை கொண்டு வாங்க. ஜனங்களுக்காக கண்ணீர் விடுகிற, நதியளவு கண்ணீர் விடுகிற, மறைவிடங்களில் புலம்புகிற எரேமியாக்களை கொண்டு வாருங்கள். அப்படிப்பட்டவங்க தான். டியர்ஸ் பிகெட் டியர்ஸ். கண்ணீரை பிறப்பிக்கும். இன்னைக்கு நமக்கு அதிகமாக தேவையானது கண்ணீர். ஸோ நான் ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன். ஃபுல் டே ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு வச்சிங்களா, 9 மணிக்கு ஆரம்பிக்கணும்னா 9 மணிக்கு ஆரம்பிச்சிருங்க. சிறப்பு பாடலெல்லாம் 1/2 மணி நேரத்தில் முடிச்சிருங்க. எல்லாரையும் முழங்காலில் போடுங்க. அதுக்கு பிறகு இப்போ முழங்கால் போடுறதே குறைஞ்சி போச்சு தெரியுமா? இப்போ எல்லாம் கல்ச்சர் நின்றுக்கிட்டு. அது ஏன்னா அது வெஸ்டர்ன் கல்ச்சர். வெள்ளக்காரங்க நிறைய முட்டு போட மாட்டாங்க, நம்ம தான் முட்டு போடுவோம் அந்த காலத்துலேருந்தே. ஏன்னா பைபிள் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் இல்லை, மிடில் ஈஸ்டர்ன் கல்ச்சர். நமக்கு பக்கம், அது நமக்கு தான் பக்கம். மிடில் ஈஸ்ட், ஐதர் வெஸ்ட் ஆர் ஈஸ்ட், மிடில் ஈஸ்ட் நம்ம ரொம்ப பக்கம். அதுக்கு அது நம்ம கலாச்சாரம். அது முழங்கால் படிக்கிறது. இன்னும் இந்தியாவில் வந்து முழங்கால் படிக்கிட்டு நெடுந்தாளிட்டெல்லாம் இருக்குது. இப்போ நமக்கு முழங்காலே குறைஞ்சி போயிடுச்சு. முழங்கால் போடுறதே கிடையாது. உட்காருவோம் அல்லது நிற்போம், பிறகு உட்காருவோம் அல்லது நிற்போம். இது 2 தான். முழங்காலிட்டு மத்தியானம் வரைக்கும் நல்லா ஜோம்னு சொல்லுவாங்க. ஆர்த்தரைட்டிஸ் இருக்கவங்களும் உட்காரலாம், முழங்கால் போட முடியாதவங்க உட்காரலாம். ஆனால் முழங்கால் போடவங்க முடிகிறவங்க எல்லாம் முழங்கால் போடணும். முழங்கால் போட்டு ஆண்டோடைய சமூகத்தில் என்னென்ன காரியங்களோ அந்த காரியங்களை கொண்டு வந்து நாம் வந்து அவருக்கு முன்பாக மண்டியிட்டு முறையிட்டு கண்ணீர் விட்டு புலம்ப வேண்டும். இதெல்லாம் 1 மணி வரைக்கும் பண்ணுங்க. ஒரு சின்ன பிரேக் கொடுங்க, 1 to 1:30. எல்லாரையும் தெருக்களுக்கு அனுப்புங்க. இந்த ஏழை செய்கிறதுக்கு தெருக்களுக்கு அனுப்புங்க. forenoon on knees, afternoon on feet. அதான் உபவாசம். முற்பகல் வேளையை முழங்காலில் செலவழியுங்கள், பிற்பகலை உங்களுடைய பாதங்களிலே தெருக்களிலே செலவழியுங்கள். எந்த தெருவில் போங்க, இந்த மாதிரி கொஞ்சம் ஆட்கள் கிடப்பாங்க. கண்டுபிடிங்க எப்படி பாருங்கள். திருச்சபை எப்படி வளருதுன்னு பாருங்கள், திருச்சபை எப்படி பலப்படுதுன்னு பாருங்கள். இதாயா ஒரு பரிசுத்த புரட்சி, இதாயா திருவசன புரட்சி. ஃபாஸ்டிங் ப்ரேயர் மட்டும் இல்லை, ரெகுலர் ப்ரேயர்ஸ் அதுவும் இதோடையே சேர்ந்து இருக்கணும். இந்த குட் டீட்ஸோட. எப்படி சொல்கிறேன் திருப்புங்க, ரோமர் 12:12. அதாவது பைபிளில் இல்லாததை நான் உள்ளே புகுத்தலை, உள்ளே இருக்கிறத நம்ம கவனியாத விட்டதை நான் இப்பொழுது உங்களுக்கு கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அவ்வளோதான். ரோமர் 12:12 நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். அடுத்தது என்ன வருது உடனே வந்துருதா? Continuing in prayer, distributing. I like this because this is எதில் இருக்குன்னா present continuously இருக்கு tense. Continuing in prayer, distributing to the needy. ஐஎன்ஜினா present continuous தானே, கொஞ்சம் ஞாபகம் இருக்குல்ல இங்கிலீஷ் எல்லாம். ஆமாம், ஐஎன்ஜி. Continuing in prayer, distributing to the needy. So not only fasting prayer, எல்லாமே வந்து மேலே கை தூக்கணும், கீழே எங்கேயும் தங்க விரிக்கணும்.
அப்போஸ்தலர் என்ன எழுதினாலும் அவங்க மைண்டுக்குள்ளே அது இருக்குதுன்னு வெளியே வருது இல்லையா? அவங்க ஹார்ட்டுக்குள்ளே இந்த இது விதை கிடந்ததுனால தான் என்னத்தை எழுதினாலும் அதை அப்படியே கனெக்ட் பண்ணுறாங்க. வேணும்னு செய்ய மாட்டாங்க, நேச்சுரலாகவே அவங்களுக்கு அப்படி தான் வருது. ஸோ ஆல் தேர் ரைட்டிங்ஸ் தோ நேச்சுரல், தேவர் சூப்பர் நேச்சுரல், நேச்சுரல் சூப்பர் நேச்சுரல்னஸ் அண்ட் சூப்பர் நேச்சுரல்னஸ். அது எப்பவும் அதை அப்படியே நான் என்ஜாய் பண்ணுறேன் அப்போஸ்டாலிக் ரைட்டிங்ஸில்.